துளாராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய முதல் பயமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்து கொண்டே இருப்பதை விட என்னதான் நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்து விட்டால் அதுவே நம்ம வாழ்க்கையில் பாதி பலமாக இருந்துவிடும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தான். எப்போதுமே எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க. இந்த துளாராசிக்கு விடை தேடக்கூடிய நேரத்தில் ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நேரம். தேடுதல்ன்ற வார்த்தை துலாத்துக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தை. தேடுதல், ஏதாச்சும் ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரவங்க. அவங்களுக்கு இப்போ நல்ல பதில், நல்ல வழி கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா கிரகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் துலாத்துக்கு தான் இந்த தடவை. அதனால் இந்த வாய்ப்புகள்லாம் விட்டுறாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, போலியான சில கனவுகள் காண்போம். போலி கனவு, இந்த போலி கணக்கு மாதிரி போலி கனவுகள், இதெல்லாம் என்றைக்காக இருந்தாலும் மாட்டிப்போம். போலி கணக்கு என்றைக்காக இருந்தாலும் ரைடு விட்டுருவாங்க, முடிஞ்சிடும், கம்பி எண்ண வேண்டியதுதான். இப்போ போலி கணக்கு மாதிரி போலி கனவு ஒன்று இருக்குது, அது வாழ்க்கையே சொதப்பிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை நட்டமாகறதுக்கு மெயின் காரணமே போலி கனவு. அப்படின்னா என்ன? நடக்காத ஒன்றை நடக்கும்னு நம்பிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு துளாராசிக்காரங்களை பார்த்தா சில டைம் கோபம் வரும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்புவீங்க, அதனாலே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களை பற்றி சிந்திங்க, நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்துங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து என்னத்தை வாரி கட்டிட்டு போக போகிறீங்க? நான் எவ்வளோ கடுமையாக பேசுகிறேன், ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்கள் இன்றைக்கி ஏதாச்சும் போய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க, போய் சாப்பிடுங்க. இன்றைக்கி போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, சாப்பிடுங்க. இதுதான் துலாம். என்றைக்கு அந்த மனநிலை வரீங்களோ அன்றைக்கி எல்லா கிரகமும் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட். அந்த ஐஸ்கிரீமை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ஐஸ்கிரீமை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்தீங்கன்னே உங்களை பாராட்ட மாட்டாங்க. என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்தியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி தானே உங்கள் நிலைமை இருக்குது? கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு. என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தியா? இந்த பேர் நமக்கு தேவையா? இப்போ குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸ் டைம். இப்போ உங்கள் பிளானை மாற்றி போடுங்க, மாற்றி யோசிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கீங்க, அது நடக்கலையா, அதை அப்படியே விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு விஷயம் நினச்சிங்க, அது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது நடக்கலை, அதை அப்படியே விட்டுருங்க. புதுசாக ஒன்று ஆசைப்படுங்க, அது நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டது நடக்கணும்ல, அதுக்கு பிறகும் வரும், வெயிட் பண்ணுங்கள். இதை கடந்தால் தான் அடுத்து வரும். இவ்வளோ தான் குரு சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போ புதுசாக மாற்றி யோசிக்கணும். குரு சொல்கிறது இதுதான். குரு பகவான் துளாராசிக்கு மாற்றி யோசிக்கணும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், நட்டமாயிடும்னு. குரு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாரு. நல்ல குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து சனி 6வது வீடு, திருக்கணிதப்படி வாழ்க்கைப்படி 5வது வீடு. எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னா, உடல் நலத்திலே அசந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது, பண விஷயத்திலே பயந்துடக்கூடாது. பயங்கிறது துளாராசிக்கு எதிரி. துடிக்க விடணும் பயத்தை. அதை மட்டும் என்றைக்குமே கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. 6ஆம் வீட்டுக்கு சனி வந்திருக்கா. சனி உங்களுக்கு உச்சம் பெற்றவர். சனியோட நோக்கம் இப்போ என்னென்னா, உங்களுக்கு பண ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார், பணத்தை தேட வைப்பார், பணத்தை பெருக வைப்பார், உழைக்க வைப்பார், ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். இப்போ எனக்கு அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடையாது, நான் ரொம்ப மோசமான ஆள், எனக்கெல்லாம் வேஸ்ட், அது எனக்கு ஏன் ஆண்டவன் இப்படிலாம் படைச்சான்னு யோசிக்கிறத விட அழவே கூடாது, வருத்தமே படக்கூடாது. சனிக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சனிக்கு வருத்தப்படுறது, அழுகிறது, இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வைங்க. எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கலாம். பணத்தை சம்பாதிக்கணும்னா பணம் வரும், லோன் கிடைக்கும், முன்னேறத்துக்கான வழி கிடைக்கும், பிளானிங் சக்ஸஸ் ஆகும். சனி இதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் முடங்கி உட்காராதீங்க. கனவுகளை மாற்றி புது கனவுகளை காணுங்க. ராகு பகவான் 5வது வீட்டில், பூர்வீக புண்ணியஸ்தானம். உங்களுக்கான கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம். நீங்கள் பண்ணின புண்ணியம் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரம். யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினாங்களோ, யாரெல்லாம் உங்களை சிரமப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வச்சு செஞ்சாங்களோ, அவங்களாம் இப்போ ஒழியிற நேரம். குட் டைம். ராகு உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைப்பார். அப்போ ராகுவும் சப்போர்ட் பண்ணுறாரு உங்களை. நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு இப்போ பலன் கொடுக்குறாரு. ஆனால் கோவப்படுத்துவார், ஆங்க்ரி, நிறைய கோபம் வரும். இவங்க கோவப்படுறாங்களா? துளாராசி கோவமே படமாட்டாங்களே. ஆனால் இப்படிப்பட்ட துளாராசி, அடையப்பா நானே பயந்துட்டேன், இப்படி யோசிக்க வச்சிரும். ஆமாம், துளாராசியை கண்டு அப்படியே நடுங்க வைக்கும். மனுஷால சம்பாதிக்கணும், மனுஷங்களை விட்டுறவே கூடாது. நம்ம ஜனரஞ்சகமாக இருக்கிறத விட ஜனநாயகமாக இருக்கணும், மனுஷங்களை சம்பாதிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றினது துளாராசியோட ஹைலைட் என்னென்னா, எல்லாருக்கும் கை கொடுக்குறவங்க பேர் வாங்கினவங்க, யார் கையையும் வெட்டினவங்க கிடையாது. இப்போ கோவமே படாதீங்க. ஏன் வார்த்தையை விடுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? டோன்ட் ஆங்க்ரி, நோ ஆங்க்ரி, ஸ்மைல். சிரிப்போடவே எல்லாரையும் பாருங்கள். அடுத்தது கேது பகவான் 11ஆம் வீடு, லாபஸ்தானம். கொட்டி கொடுக்க போகிறாரு. கெட்டிக்கார தனத்தில் கொட்டி கொடுக்க போகிறாரு. சின்ன வயசில் பண்ணது, பெரிய வயசில் பண்ணது எல்லாரையும் இப்போ கொட்டி கொடுக்க போகிறாரு. எல்லாமே வேலை செய்யும். யாரை எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும், என்ன மடக்கணும், என்ன செய்யணும்,
நல்ல புத்திசாலித்தனத்தை கேது பகவான் கொடுப்பாரு. கேது தான் இப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. குரு, கேது, சனி 3 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராகு என்ன சொல்கிறாரு? சப்போர்ட் பண்ணாமல் இல்லை, ராகு கோவத்தை குறைக்க சொல்கிறாரு. ஆங்க்ரி இருக்கக்கூடாதுங்கிறாரு. இந்த கோபம் இல்லாமல் இருந்தால் தான் இவங்க 3 பேர் கொடுக்குறத நம்ம வாங்கிக்கலாம். இந்த கோபம் வந்ததுன்னா 3 பேர் கொடுக்குறத என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, போயிடும். அதில் கேது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். 11வது இடம் லாபஸ்தானம். கேது லாபத்தில் போய் உட்காந்தா முதல்ல பணம் கிடைக்கும். தட்டுற இடத்துலலாம் பணம் கிடைக்கும். கேட்குற இடத்துல கொடுப்பாங்க. ஆசைப்படுறத வாங்கலாம். நீங்கள் ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஆசைப்பட்டாலும் வாங்கலாம். அப்போ இந்த வாய்ப்பை விடலாமா? விடக்கூடாது. அப்போ கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். கிரகங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2025 எப்படி போகுதுன்னு. இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்று தான், ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க. இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையோட பேச்சை கேட்கணும். அடுத்த குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரிய வரும். இருந்தாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா? அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போது ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட முதல்ல சொல்கிற செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது வேணுமா? இந்த நேரம் வேண்டாம், இல்லை இந்த நேரம் வேண்டும். ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை நான் இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார். யாருக்கும் தோல்வி வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.